வந்துட்டேன். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, எசப்பா, இந்த சமூகத்தில் வருகிறேன். இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசுகிறேன். அடியன் செபித்து இந்த யூடியூப்பின் மூலமாய் விதைக்கின்ற இந்த சத்திய வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் 1 10 100 என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் புடமிட்ட தங்கத்தை போல இருக்கின்றது. அது இந்த வசனம் மூலமாக 2வது வாரத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் இடைவிடுவார். கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து, அவர்களை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாத வார்த்தையின்படி ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலேயும் திருமறை கூறுகின்ற வசனத்தின்படி 3 வசனங்களை தியானித்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கின்றே வெளிப்படுத்துகின்றேன். சத்திய வார்த்தைகளை இந்த யூடியூப்பின் மூலமாய் விதைக்கின்ற வசனங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே சுகத்தை பலன் கொடுத்து ஒவ்வொருவரையும் புதிய கிருபைகளையும் புதிய பலனையும் கொடுத்து புதிய எண்ணெயாலே கர்த்தர் அபிஷேகிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதத்தின் ஒரு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே 29வது வசனம் விதமாக கூறுகின்றது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகின்றார். இந்த புதிய மாதத்திலே 3ஆம் தேதி முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளே தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த 8வது மாதத்திலே தேவன் யார் யார் சோர்ந்து போயிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் பலனை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை சோர்வுகள் ஒரு குடும்பத்திற்கு வருவது ஜவசம் இயற்கை, ஆனால் எவ்விதமான சோர்வுகள் என்று சொல்லி அந்தந்த குடும்பத்திற்கு தெரியும். ஆண்டவரை ஆராதிக்கின்ற குடும்பங்களுக்கு, ஆண்டவரை தேடுகின்ற குடும்பங்களுக்கு, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற குடும்பங்களுக்கு, ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்கள் குடும்பத்தில் தேவையை சந்திக்க உதவி செய்வார். எத்தனையோ துன்பங்கள் துயரத்தில் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சுகத்தை பண்ண கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். மரணக்கட்டுகள் பாதாள கட்டுகள் இயேசு ஆனவர் உடைக்கிற தேவாதி தேவனாக இருக்கின்றார். நாம் தேவனை தேடுகிற போது, தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற போது, தேவனை மகிமைப்படுத்துவது ஆண்டு வந்து சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். 2வது வேதம் கூறுகின்றது, அதே ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே 31வது வசனம் விதமாக சொல்கின்றது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையும் புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தேவனுக்கு காத்திருக்கின்ற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நோக்கி அவருடைய சமூகத்திலே தாழ்த்துகின்ற போது, கர்த்தருக்கு நாம் காத்திருக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கழுகுகளைப் போல வயதை வாழ வயது போல் ஆக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். கழுகுகளைப் போல ஆயுசு வருஷங்களை அதிகரிக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றே இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தரை தேடுகிற போது, துதிக்கின்ற போது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். நமக்கு அதிசயங்களை காண பண்ணுகிறார். ஜீவனுள்ள கடவுளை ஆராதித்து ஜீவனுள்ள கர்த்தரை தொழுது கொண்டு ஸ்தோத்திரிக்கிற போது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய், நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற கிறிஸ்துவாய், ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கடவுள் நம்ம மத்தியிலே உலாவுகிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தரை நாம் தேடுகிற போது, கர்த்தரை நாம் துதிக்கின்ற போது, அவரை தொழுது கொள்கின்ற போது இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று சொன்ன ஆண்டவரை கிறிஸ்துவுடைய வார்த்தைப்படி நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற போது, ஒரு குடும்பங்கள் ஜெபிக்கின்ற போது, ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கின்ற போது, சோர்ந்து போய் எந்த குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு சோர்வுகளை தேவன் எடுத்து போடுவார். கஷ்டங்களை எடுத்து போடுவார். வியாதியை நீக்குவார். சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர், பலம் கொடுக்கிற ஆண்டவர், ஆயுசு வருஷங்களை அதிகரிக்க பண்ணுகிற கிறிஸ்து நம்ம மத்தியில இருக்கின்றார். அவரை தேடுகிற போது, அவரை துதிக்கின்ற போது, அவரை ஸ்தோத்தரிக்கின்ற போது தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் காயம்பட்ட கரத்தால தொடுவார்.
அவருடைய தழும்புகளின் கரத்தாலே நீங்களும் நானும் சுகமடைவோம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். மீண்டுமாக 3வது வசனம் விதமாக சொல்கின்றது. ஏசாயா 41வது அதிகாரத்திலே இது 10வது வசனம் விதமாக சொல்கின்றது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை சுமப்பேன் என்று சொல்லி திருமறை கூறுகின்றது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் நீ பயப்படாதே என்று சொல்லி வேதத்திலே கிறிஸ்து சொல்கிறார். நமக்கு கொடுக்கக்கூடிய அறைகூவல், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே என்று சொல்லி வேதம் சொல்கிற வார்த்தையின்படி ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், புதிய பலனை கொடுப்பார், புதிய சுகத்தை கொடுப்பார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஓடினாலும் நாம் நிலைப்படையாமல், நாம் சோர்ந்து போகாமல், கர்த்தர் நம்மளை கழுகளைப் போல வயதை வாழ வயதாக்கக்கூடிய ஆண்டவர், கழுகளைப் போல சிறகடித்து பறப்பதற்கு பலனைய சுகத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்துவை நீங்கள் நம்மளை அண்டிக் கொள்கிற போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப்பிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் தேவ கரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், சுகத்தை பலன் கொடுப்பார், வியாதியை நீக்குவார், கஷ்டத்தை மாற்றுவார், கடன் சுமைகளை மாற்றுவார். போக்கிலும் மரத்திலும் பிரயாணத்திலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை ஏந்துவேன், உங்களை தாங்குவேன், உங்களை தப்பு வைப்பேன், உங்களை சுவைப்பேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேலும் மேலும் இந்த வருஷத்தை நிறைவாக்குவார், சுகத்தை பலன் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் தியானித்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாய் நீர் கிருபை செய்யும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச்சீர் ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தொடுங்க. யூடியூப்பிலே பார்த்து கொண்டிருக்க அருமையான ஒரு குடும்பத்தின் ஒரு பிள்ளை மகளுக்காக ஒரு குடும்பம் சோர்ந்து போய் கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிறது. திருமண காரியங்களின் மகளுக்கு ஏற்படவில்லையே, ஏற்ற காலத்தில் வரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி கஷ்டத்திலேயும் கடன் சுமைகளும் இருக்கிறோமே, எப்படி இந்த மகளை நான் கடத்துவேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை இன்று தேவனாய் கிறிஸ்து தொடுகிறார். ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஏற்ற வேலை ஏற்ற நாட்களை இந்த மாதத்தில் இறுதிக்குள்ளே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் தன் மகளுக்காக ஏங்கி செபிக்கின்ற தாய்க்கு தகப்பனுக்கும் அந்த மகளுக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இயேசு நாமத்திலே உனக்கு ஏற்ற காலத்திலே இந்த மகளுக்கு ஒரு துணையை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்தின் மூலமாய் கேட்டுக்கொண்ட குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். துதியும் ஸ்தோத்திரமும் கனமுமாய் இயேசுவே உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.